வணக்கம், என் பேர் வி நவீன்குமார். நான் கடவுர் கிராமத்திலேருந்து வரேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்து. நான் சியூட்டி அண்ணா நகர் லேர்னிங் சென்டர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே ஒரு 2 நாள் ஒரு கிளாஸு, அதாவது ஃபோட்டோகிராஃபி கிளாஸ். என் பேர் கோகிலா. நான் சீகுபட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே செசிக்கு நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் கற்றுட்டேன். இந்த தடவை நான் எதுக்காக வந்திருந்தேன்னா ஃபோட்டோகிராஃபிக்காக நான் வந்திருந்தேன். அதில் நிறைய எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கற்றுட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சனி ஞாயிறு 2 நாள் கிளாஸ் எங்களுக்குன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் எடுத்தாங்க. அதில் ஃபோட்டோனா என்ன, அந்த ஃபோட்டோ என்னெல்லாம் பண்ணும், ஒரு ஃபோட்டோவை எந்த மாதிரி ஆங்கிளில் எப்படிலாம் நம்ம எடுக்கலாங்கிறத இந்த கிளாஸ் மூலியமாக நாங்கள் விரிவாக கற்றுக்கிட்டோம். ஹாய், என் பேர் பெத்தாரு. எனக்கு எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னே தெரியாது. ஏன்னா இந்த நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது கேமரா யூஸ் பண்ணணும், அதெல்லாம் இதில் ப்ரோ மூடு அதெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. சரி, கேமராலலாம் நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே கேமரா போல் குவாலிட்டியாக இருக்குது, நம்மளும் கேமரா இருந்தால் குவாலிட்டியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம செல்லில் இவ்வளோ இருக்கா, இவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது கேமரா யூஸ் பண்ணணும், அதெல்லாம் இதில் ப்ரோ மூடு அதெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எந்தெந்த ஆங்கிளில் எடுக்கலாங்கிறதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு ஃபோட்டோக்கான டைமிங் என்ன, காலையில் 6 to 7, ஈவினிங் 6 to 7, அதில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஏன் அதில் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரிய உதயங்கிறது ஒரு நல்ல ஒரு எழுச்சியையும், சூரியனோட மறைவுங்கிறது ஒரு கஷ்டத்தையும் தர்றது. அதுதான் ஃபோட்டோ மூலியமாக அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இந்த ஃபோட்டோகிராஃபி கிளாஸில் எங்களுக்கு இருந்துச்சு. இது மூலியமாக ஒரு ஃபோட்டோவை எப்படி ஃபீல் பண்ணி எடுக்கிறது, ஒரு ஃபோட்டோவை எந்த மாதிரியான கற்பனையில் எடுக்கிறது, அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு ஃபோட்டோவை எப்படி ஃபீல் பண்ணுறதுங்கிறத இந்த கிளாஸில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். செல்லுலேயே கேமரா குவாலிட்டி அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப வீடியோ எல்லாமே எப்படி எடுக்கலாம், ஃபோட்டோ எப்படி ப்ராப்பராக எடுக்கிறது அப்படின்ட்டு லோ ஆங்கிள் ஹை ஆங்கிள் எல்லாமே நிழல் எப்படி பிரிக்கிறது அப்படிலாம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது. பட் இங்கே வந்தோடனே எனக்கு உண்மையிலே எப்படி ப்ரோ மோடு யூஸ் பண்ணணும், ஐஎஸ்ஓ அப்புறம் ஷட்டர் ஸ்பீடு அது எல்லாமே எப்படி கற்றுக்கணும்ட்டு எனக்கு உண்மையிலே நல்லாவே புரிஞ்சிச்சு. உண்மையிலே இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. ஏன்னா கேமரா எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த வீடியோ எப்படி எடுக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி வளர்த்துக்கிற இப்படிலாம் சொல்லித்தராங்க. சாட்டர்டே சண்டே 2 days சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சரி நான் வந்தோடனே கேமரா எடுத்தோன்னே சரி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இப்படி எடுத்தோன்னே கேமரா தூக்கி கையில் கொடுத்து எல்லாமே இப்படிலாம் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க கேமராவே கண்ணில் கூட காமிக்கலன்ட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஃபோட்டோ என்ன கதை சொல்லுது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்ட்ட. ஃபோட்டோ எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ தான் சொன்னாங்க ஒரு ஃபோட்டோ கதை சொல்லணும், அப்படி அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம நினச்சப்போ இப்படி சும்மா நம்மளோட தூக்கி கேமராவை சொல்லியோ தூக்கி எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ கதை சொல்கிற மாதிரி ஒரு கருத்தான ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுபோக ஃபோட்டோ எப்படி பிரிக்கிறது, சன்லைட்டு அப்புறம் பண்ணுவேன்டா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் சொல்லுவேன். நான் இப்போலாம் வச்சு எடுங்கடா இந்த மாதிரி நான் அவங்க செல்லை வாங்கி இப்போலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி நானும் சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல் ஆகணும்ல, அதை நானும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால் செசிக்கு உண்மையிலே நான் பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன்.